கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில பிளேயர்ஸ் அவங்களுடைய ஓன் டீமை சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் நமக்கு தெரியும். ஜெய்ஸ்வால் இன்னும் நிறைய பிளேயர் இருக்காங்க. அதை பத்தியெல்லாம் நம்ம பேச போறோம். அதுல ரோஹித் சர்மா டு கேகேஆர் ட்ரேட் வந்துட்டு அவங்களே முற்றுப்புள்ளி வச்சு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர்ல இருந்து போகக்கூடிய பிளேயர்ஸ் யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்னு சஞ்சு சாம்சன், இன்னொன்னு ஜெய்ஸ்வால். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அந்த டீமுடைய கேப்டனா இருந்தாரு. அது ஒரு சூப்பர் டீமுங்க. 7 மேட்சுக்கு 5 மேட்ச் 6 மேட்ச் எல்லாம் வின் பண்ணுவாங்க. ஆனா அடுத்த 7 மேட்ச் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். ரீசன் ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் போயிடுவாங்க. அவங்களோட பிளேயிங் லெவன் செட் ஆகாது. அதனாலேயே ஆல்மோஸ்ட் வந்துட்டு டாப் ஆஃப் த டேபிள் இருக்கக்கூடிய டீம் குவாலிஃபை கூட ஆகாம போய் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில குறைகள் மட்டுமே இந்த டீம்ல மொத்தமாவே கவுத்து விட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரியான் பராக் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. சஞ்சு சாம்சன் வெளியில போறாரு. சிஎஸ்கேக்கு போகணும்ங்கிறது ஒரு ஆசை. பட் இருந்தாலுமே ஆர்ஆருக்கு ஒத்துக்கல. நாங்க அக்ஷன்ல விடுறோம் பாத்துக்கங்கன்ட்டாங்க. ஸோ அக்ஷன்ல எந்த டீம் போவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நம்பர் 2 ஜெய்ஸ்வால். ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜெய்ஸ்வாலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் கேகேஆர் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் இருக்காரு. ஸோ கேகேஆர் கேட்டா கம்பல்சரி போயிடுவாரு. பட் பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ மேபி அவரும் அக்ஷன் வரக்கான சான்ஸ் தான் இருக்கு. சேம் அதே மாதிரி தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவரு தான். அந்த டீம்ல ரியான் பராகோட 10 மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். பல செஞ்சுரி வச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் சுத்தி வான வேடிக்கை காமிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு 10 மேட்ச்ல கண்டிப்பா ஒரு 6 இல்ல 7 மேட்ச் ப்ராமிசிங்கா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவரு. ஸோ அவர் இருக்கும்போது நீங்க ரியான் பராக போட்டது எப்படி? ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு வைஸ் கேப்டன் பதவி கூட இல்லை அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ஜெய்ஸ்வால் வெளியில போறாரு அப்படிங்கிறது வந்துட்டு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய டீம்ல ஒவ்வொரு பிளேயர்ஸ் இருப்பாங்க. அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அண்ட் இசான் கிஷனை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் போறக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எகைன் மும்பைக்கு போறாரு. பட் ட்ரேட் விண்டோல அக்செப்ட் பண்ணல. 2 பிளேயர், அதாவது சம்மி அண்ட் இசான் கிஷன் 2 பிளேயருமே ட்ரேட் விண்டோல தள்ளி விட்டுட்டு புது பிளேயர்ஸ் வாங்கலாம்ங்கிற மாதிரி எஸ்ஆர்எஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. பட்ஜெட் டூ ஹை அப்படிங்கிறதுனால அக்ஷன் வரட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பிகாஸ் அக்ஷன்ல இவங்க எல்லாருமே 10 கோடி 15 கோடி போறக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா மேக்ஸிமம் பட்ஜெட்டே 25 crore தான் அதிகம் பேர் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் அதை இருந்து புஷ் பண்ணா ஒரு 5 கோடி, ஒரு 30 to 35 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ 10 கோடிங்கிறது ஒரு பிளேயருக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண தயங்குவாங்க. ஸோ அதனால 5 to 6 crore மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வாங்க முடியும். ஸோ இசான் கிஷன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக முகமது ஷமி 2 பேருமே அக்ஷனுக்கு வராங்க. அதில் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக இசான் கிஷனை 100% டார்கெட் பண்ண போறாங்க. அது மட்டும் நடந்துட்டா அவங்களுடைய கோர் 100% செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ராகுல் திவாட்டியா இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னா ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கும். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது மிக முக்கியமா ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வெளியில போக போறாரு. அந்த டீமையே ஆண்ட பரம்பரையா ஆக்குன ஒருத்தர் ரோஹித் சர்மா ஹெட்மேன், அவரு வெளியில போக போறாரு. ஸோ கேகேஆர் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை 2 நாளாவே போயிட்டு இருந்தது. இதுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸும் வந்துட்டு இருந்துச்சு. எஸ், கேகேஆருக்கு வந்துட்டு தரமான ஒரு பிளேயர் ரோஹித் சர்மா போறாரு. இந்த டீம்ல அவருடைய நீட் இல்ல. ஸோ ரோஹித் சர்மா வந்துட்டு இனிமேல் மும்பை இந்தியன்ஸ் பார்க்க போறது கிடையாது. ஹார்திக் பாண்டியா வந்து செட்டில் ஆயிட்டாரு. 2 இயர்ஸ் பக்கம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்முன்னு இருப்பாங்களா? ஒரு ட்வீட் அப்படிங்கறது போட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு போஸ்ட் அப்படிங்கறது போட்டாங்க. மும்பை இந்தியன்ஸோட லோகோ முன்னாடி ரோஹித் சர்மா நிக்கிற மாதிரி போட்டு கீழே என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். பட் இருந்தாலுமே நைட் எப்பவுமே சூரியன் உதிக்காது தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அது நைட்டுக்கு முன்னாடி கேவை மட்டும் பிராக்கெட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சூரியன் உதிக்கணுங்கிறது உண்மையான விஷயம். அது நிச்சயிக்கப்பட்டது, அதுல மாற்றமே கிடையாது. ஆனா நைட் டைம்லலாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலா இந்தியும் இங்கிலீஷும் கலந்து அந்த பதிவு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அது உண்மையானவே சூப்பரா இருந்தது. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. ரோஹித் சர்மா அவருடைய கெரியரை மும்பை இந்தியன்ஸ்ல பினிஷ் பண்ண போறாரு. மற்ற டீமோ ஸோ அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறாங்கிறதுனால மற்ற டீமோ இல்லை பெஞ்ச் பண்ணிடுவாங்கிறதுனால மும்பை விட்டு போறதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த டீம்ல அவர் வந்தாரு, கான்கரர் பண்ணாரு. அதே டீம்ல வந்துட்டு ஒரு ரிட்டையர்ட் ஆக போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளவு சீசன்ஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ரோஹித் சர்மா இருக்க போறாருங்க. ஸோ கூட சப்போர்ட்டுக்கு ஒரு சில பிளேயர்ஸ் தேவை. அதுல தான் இசான் கிஷனை பார்த்துட்டு இருக்காங்க நம்பர் 3 அந்த மாதிரியான பொசிஷன்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியான்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான இந்தியன் கோர் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுவே வந்துட்டு பயங்கரமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபாரின் லைனப் எடுத்து வச்சாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் லைனப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளிக்கூட மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஐபிஎல்ல ட்ரெண்டிங் நியூஸா போயிட்டு இருக்கு. ஸோ இது போக வாஷிங்டன் சுந்தருடைய ட்ரேடு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்ல, அஸ்வின் அவர்களே இல்லப்பா அது வேற பஞ்சாயத்து, ஸோ அதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற மாதிரி அவரே மறுபடியும் சொல்ல, ஸோ இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஸோ எதா இருந்தாலும் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா
15 நாள் நவம்பர் 15ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு எல்லா டீமுடைய லிஸ்ட்டுமே வந்திருக்கும். ஒரு லைவாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமாக போட போகிறாங்க. ஸோ எல்லா டிவிலையுமே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது இந்த ஸ்டார் நெட்வொர்க் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சேனல் எல்லாமே வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வரும். அதை நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ 5:30 to ஒரு 7:30 8 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 hours பக்கம் லைவ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு டீமுடைய லிஸ்ட்டும் அப்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த 15 நாளுக்குள்ள நீங்கள் ட்ரேட் விண்டோவில் யாரை வாங்குறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ எல்லாம் முடிச்சிருங்க. 5 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு லிஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நமக்கு லிஸ்ட் வரக்கு 15 நாள், ஆக்ஷனுக்கு 45 நாள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை என்ன பார்த்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லாமல் தொடர்ந்து அப்படி சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.